வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி 10ஆம் வகுப்பு அறிவியல் இயற்பியல் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டா ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது மெல்ல கற்கும் மாணவர்கள் ஒரு 40 மார்க் வாங்கலாம். இயற்பியல் இயக்க விதிகள் 2 மதிப்பெண் வினாக்கள். நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை, நிறை எடை வேறுபாடு, நியூட்டனின் 2ஆம் விதி கூறு. 4 கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் பொழுது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். நிறை எடை வேறுபாடு நிறைய தடவை வந்திருக்கு. நியூட்டன் 2ஆம் விதியை எழுதி அந்த ஈக்குவேஷனை எழுதணும். நிலைமம் இது ரிவிஷன், மிட்டம், குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லியில் அந்த கொஸ்டின் திருப்பி கேட்டுட்ருக்காங்க. 2 மார்க்லேயும் வருது, 4 மார்க்லேயும் வருது. விண்கலத்தில் விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார்? 7 மதிப்பெண் வினாக்கள். ராக்கெட் ஏவுதலை விளக்குக. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். பொது ஈர்ப்பியல் விதியினை கூறுக. இது 4 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைனா 7 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். 2வது பாடம் ஒளியியல், 2 மதிப்பெண் வினாக்கள். நிறப்பிரிகை வரையறு. குவிலென்ஸ் குழிலென்ஸ் வேறுபடுத்துக. இது 4 மார்க்லையும் கேட்கலாம். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? ஆஃபேலி எக்ஸாம்லலாம் கேட்ட கொஸ்டின். போக்குவரத்து சைகை விளக்குகள் சிகப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 4 மதிப்பெண். ஒளியின் 5 பண்புகளை கூறுக. இந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். 3 வெப்ப இயற்பியல் 2 மதிப்பெண். பாயில் விதியை கூறு. பொறுமை விதியை கூறு. இயல்பு வாயு நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த 3rd கொஸ்டின் 4 மார்க்லையும் கேட்கலாம். 7 மதிப்பெண் வினாக்கள். நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை வேறுபடுத்துக. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டினை படித்து அந்த சமன்பாடு முடிகிற வரைக்கும் எடுத்து எழுதணும். 4வது பாடம் மின்னோட்டவியல் 2 மதிப்பெண். ஓம் விதியை வரையறு. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றில் எந்த வகை மின்சுற்று பயன்படுத்தப்படுகின்றன? ஓம் விதி எழுதி அந்த சமன்பாடை எழுதணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7 மதிப்பெண். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகு வரையறு. எந்த கருவியில் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எப்படி இணைக்க முடியும்? இந்த 3 கொஸ்டின் சேர்ந்தது 7 மார்க். மின்னோட்டம் என்றால் என்ன? 2 மார்க்கு. அலகு 1 மார்க்கு. மின்னோட்டத்தை அந்த கொஸ்டினுக்கு 4 மார்க். 2வது கொஸ்டின். ஜூல் வெப்ப விதி வரையறு. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது ஏன்? 3 ஒரு மின் உருகு இழை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது? இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான் 7 மார்க். ஒரு கொஸ்டினுக்கும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். 3வது சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. இந்த 2 கொஸ்டினுமே 4 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை இந்த 2 கொஸ்டின் சேர்ந்து 7 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 5 ஒளியியல் 2 மதிப்பெண். எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. இந்த 3rd கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இசையரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? 4 டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக. இந்த லெசனில் இருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டினும் மஸ்ட்டு படிச்சுக்கணும். 7 மதிப்பெண் வினாக்கள். எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறுக. எதிரொலி மருத்துவ பயன்களை கூறுக. எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசை வேகத்தை காண்க. அணுக்கரு இயற்பியல் ரொம்ப சின்ன பாடம், இல்லை எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை கூறுக. இது 2 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்கலாம். வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் 2 கூறுக. 7 மதிப்பெண். கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர் வினையை விளக்குக. ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. பப்ளிக் எக்ஸாமில் டெஃபினட்டாக வரும். அணு கருவுலை என்றால் என்ன? இதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல் தி பெஸ்ட்.